இருந்துச்சு. உங்கள பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க. நீங்க வந்து சிட்டிக்குள்ளேயே இருந்துட்டு திடுப்புனு ஏன் கிராமத்து வாழ்வுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கிறீங்க? கிராம தோட்டம் நம்மளுது. நல்லா செம்பரி ஆடு ஒரு 20 உருப்படி வாங்கி விட்டுருக்கிறேன். செம்பரி ஆடு, கோழி, வாத்து இந்த வாத்து எல்லாம் இங்க இருக்கு. நாட்டு வாத்து எல்லாம் உள்ள கொண்டு வாத்து வெளியே முடிக்க அடியில இருக்கிறாங்க. அடியிலே கோழி, வாத்து எல்லாமே உள்ள இருக்குது. வந்துச்சா? வந்துருச்சு. இது நாட்டு வாத்து. இது ஒரு அழகுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. நல்லா வைக்கப்புல் போற கடியில படுத்துக்கும். நைட் ஆனா வெளியே வந்து படுத்துக்கும். மெயின் வந்து வாத்துகள் வளர்த்துனோம்னாவே அந்த முக்காவாசி களை பூராமே முளைக்க புடுங்கிரு. அது புடுங்கிட்டு போதுங்க. ஆனா இது என்ன இப்போ டெய்லி இப்போ ஒரு 13 வாத்து இருக்குது. இன்னும் 10-20 வாத்து வாங்கி விடணும். இது டெய்லி ஒரு முட்டை விட்டுச்சுனால இன்னைக்கு முட்டையா 10 ரூபாய்க்கு கடைக்காரங்களே எடுத்துக்கிறாங்க. 5 ரூபாய்க்கு நானே வாங்கிட்டு இருக்கிறேன். இல்ல நீங்க வாங்குறது 5 ரூபாய்க்கு வாங்குறீங்க. கடைக்காரங்க விக்கிறவங்க 10 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு 13 முட்டை 13 இதுல 10 பொட்டவாத்து இருக்குது. சரி, இன்னும் ஒரு 10-20 வாங்கி விடலாம்னு இருக்கிறேன். வாங்கி விட்டா உங்களுக்கு டெய்லி ஒரு 20-25 முட்டை விட்டுச்சுன்னா டெய்லி 250 ரூபா ஆச்சு. இல்ல வார கணக்கு மேல பாத்தீங்கன்னா அது ஒரு தொகை பல்கா வந்துடும். மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும். கிராமத்து வாழ்க்கைக்கே மாறியாச்சு. ஆமா, நம்ம என்ன சிட்டியில ஐடிலயே வேலை செஞ்சுக்கிட்டு. அப்படியே அந்த 2-4 கலர் வாத்து நின்று இருக்கு. அதெல்லாங்க அது அழகுக்கு ஃபேன்சி தாங்க. அது ஃபேன்சி தான். அது சும்மா உள்ள கத்திக்கிட்டு மைண்ட் இதாக இருக்கிறதுக்கு போட்டிருக்கிறோம். அழகுக்கு செம்பரி அதை பத்தி பாத்துடலாங்களா? எத்தனை செம்பரி குட்டிகள் இப்போ கைவசம் வச்சிருக்கீங்க? இப்போதைக்கு ஒரு 5 குட்டி இருக்குது. 5 ரூபாய். ஒரு நிமிஷம் இல்லையா? நல்லா தீவனம் வந்து சைலேஜ் அப்புறம் அது போக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கோதுமை, துவரக்குருணை, அப்புறம் சோயா போட்டு கோதுமை தவிடு இதெல்லாம் போட்டு தனியாக காலையில் ஒரு 3-4 கிலோ, சாயங்காலம் 3-4 கிலோ தனியாக கொடுத்துருவோம். அது போக இடநேர சைலேஜும் போட்டுருவோம். சரி, எல்லாமே சைலேஜ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வாரத்தில் 2 நாள் லிவர் டானிக் பெரட்டி தீவனத்தில் லிவர் டானிக் பெரட்டி கொடுத்துருவோம். இப்போ இதில் சைலேஜோட கூட இது மாதிரி கம்பா நீட்டிட்டு இருக்கிறது என்னதுங்க? என்னது கம்பா? சைலேஜ் தான் இருக்குது. சைலேஜ் இல்லை, இது என்னதுங்க? பூட்டை மக்காச்சோள பூவு. சரி. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலான்ட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம வளர்த்துற ஆடுகள்ல வந்து நிறைய ரகங்கள் இருக்கு. அதை விட்டு போட்டு இப்போ விவசாயத்துல இறங்கணும். நீங்க எதுக்கு செம்பரி தளவாக எடுத்து வெள்ளாடுன்னா பாருங்க, அந்த காலத்தை போட்டு கட்டிக்கிட்டு தீனி கட்டிக்கிட்டு இருக்கிற வேலை. இதை எதுவுமே கண்டிக்க தேவையில்லை. அவுத்து விட்டா கம்ம சுத்தி வேலி அவுத்து விட்டா அதுக்கெல்லாம் போதும் மேயுது. அதுக்கெல்லாம் வந்து தென்னை மரத்து கடையில் படுத்துக்குது, தண்ணி குடிச்சுக்குது. அப்புறம் ஆளை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது. கொண்டு வந்து தீனியை கொட்டினா தின்னு போட்டு 6 மணி ஆச்சுன்னா அதே உள்ளுக்கு செட்டுக்குள்ள போய் அதோட வேலையை அது பர்ஃபெக்டா பண்ணிக்குது. வெள்ளாட்டு குட்டிங்கன்னா அது கத்திக்கிட்டு கிடக்கும், காலில் கவுத்து மாத்திக்கும், கவுரு போட்டு கட்டணும். இது எந்த வேலையுமே இல்லையே. அதுவும் இல்லாம ஓவரா ஓடுங்க. ஆமா, இது ஒண்ணு போனா அது பாட்டுக்கு லைனா போய்க்குது. இதுல ஒரு 2-3 குட்டி நல்ல கைப்பழக்கமா இருக்குது. சரி, அது வழி நடத்தி கூட்டிட்டு வந்துருது. எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. சரி, இப்போ இது வந்து எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கு? எல்லாமே ஒரு 3 மாசத்துக்குள்ள இருக்கு. 3 மாசத்துக்குள்ள இருக்கு. ஆமா. இப்போ இந்த குட்டிகளுக்கு வந்து நோய் மேலாண்மை அந்த மாதிரி எல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் பூச்சி மருந்து கொஞ்சம் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து இப்போ மழை பெஞ்சு பார்த்தீங்களா, அந்த சமயத்துல அந்த அடர் தீவனத்திலேயே சளி மருந்து வாங்கி எல்லாம் கலந்து கொடுத்தாச்சு, அந்த கிளைமேட்டுக்கு சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு. அப்புறம் அது போக வாரத்தில் 2 நாள் லிவர் டானிக் நல்லா பசி எடுத்து குட்டி தெளியறக்கு லிவர் டானிக். இப்போ ஒரு 3 கிலோ தீவனத்தில் ஒரு 150 லிவர் டானிக் ஊற்றி பெரட்டி வச்சிடுறது. ஏன்னா ஒவ்வொன்றும் வாயை பிடிச்சி ஊற்ற முடியாது. ஆமாம், நல்லா புரிச்சுன்னு முட்டிக்கிட்டு ஓடும். அதனால லிவர் டானிக் தீவனத்தில் கலந்து வச்சிடுறது. தொலைச்சி ஒரு 2-3 நாள் வச்சோம்னா குட்டிக்கு நல்லா பசி எடுக்கு, தண்ணி தாவு நல்லா எடுக்குது, தெளிஞ்சுக்குதுங்க. இப்போ இதே எப்படிங்க பக்ரீத்து நம்பி நம்ம ஒரு நோம்பியை நம்பி நம்ம வளர்த்தக்கூடாது. ஏன்னா அது டிமாண்டா, அதை நம்பி நம்ம எதிர்பார்த்து நிற்கிறவே இருக்கும். அதனால அது பொதுவாக வளர்த்துறோம். அந்த சமயத்துல எப்படி வேலை வருதோ இல்லை இட கணக்கோ அப்படி பார்த்து கொடுத்துருவோம். எல்லாமே கிடா குட்டி தான். இன்னும் ஒரு 10-20 குட்டி வாங்குவோம்.
நல்லா போட்டு ஒரு இதா பண்ணிக்கலாம். இது ரொம்ப வேலை மிச்சம். அதாவது எளிய முறையில செம்மறி வளர்த்துனா ரொம்ப ரிஸ்க் கிடையாது. ரிஸ்க் கிடையாது. இன்னும் இப்போ கொண்டு போய் மேய்க்கிற வேலையா இருந்தா ஓடணும். நம்மளும் மேய்க்கிற வேலையில சுத்தி வேலி அவன் விட்டா அது வாடி ஃபினிஷிங் போட்டு. ஆமா, அதனால எது கண்டுக்க தேவையில்லை. அதுக்கெல்லாம் போகுது, அதுக்கெல்லாம் வருது, அதனால பிரச்சனையே இல்லை. ஆமா. சரி சரி. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உடம்பேறதுக்கு வேற ஏதாச்சும் ஃபீடு இது போடுறீங்க? இல்லை, நம்ம அதான் தீவனம், கலப்பு தீவனம் நம்மளே ரெடி பண்ணி கோதுமை தவிடு, துவரக்குரணை, இது பொட்டு, சோயா பொட்டு அதெல்லாம் கலந்து கொஞ்சம் அரிசி, ரேஷன் அரிசி எல்லாம் கலந்து போடுறோம். சரி சரி சரி, ஓகே. இது போக கோழிகளும் இருக்கு. அது போக சைலேஜ் கொடுக்குறோம். மெயின் சைலேஜும் கொடுத்துட்டு ஏன்னா காட்டுக்குள்ள ஒரு நேரம் பச்சை இருக்கும், பச்சை இருக்காது, வார்த்தைன்னு இருக்கும். இல்லைங்க, ஆமா, அங்கே போய் பொறுக்குனது போக வந்து சைலேஜ் எடுத்துக்கலாம். ஆமா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சேரல, லூஸ் மோஷன் போச்சு, இப்போ எல்லாம் செட் ஆகிடுச்சு. சரி, இந்த மாட்டுக்கு வந்து என்னென்ன மாதிரி ஃபீடு கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் வெறும் தவிடு, பெல்லட்டு, அப்புறம் பட்டாணி, குரணை, புண்ணாக்கு அதெல்லாம் கலந்து கொடுப்போம். இதெல்லாமே கலந்து கொடுத்து வளர்த்திட்டு இருக்கீங்க. நார்மலான தீவனம் தான். நார்மலான தீவனம். ஆமா, நல்லா குவாலிட்டியா வரும். நல்ல பேட்ச், நல்ல 4 வருஷத்துக்கு நம்ம வரும். 4 வருஷத்துக்கு வர்ற கன்று தான் ரெண்டுமே. கை பழக்கம் கூட. ஆமாம், நல்ல பழக்கம். இந்த ரெண்டுமே பாக்குற நல்லா ஹைட் வெயிட்டுமா இருக்கிறாங்க. நல்ல குவாலிட்டி, டாப்பான குவாலிட்டிங்க. டாப் குவாலிட்டி. ஆமாம். இல்லை, வைக்கப்புல் எப்படி குப்பை கோழி எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும், நங்கு பார்க்காது. இந்த இப்படிதான் இல்லை, பழைய வைக்கப்புல் தான் காய போட்டு போட்டுக்குவான். பழைய வைக்கப்புல்லையே காய போட்டு. ஆமாம், காய போட்டாலும் எல்லாம் சாப்பிட்டுங்க. சரிங்க. அப்படியே கோழிகள் வளர்த்திட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும்? கோழி எல்லாம் இருக்குது. கோழி கொஞ்சம் இருக்குது, சேவல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது எப்படி முட்டைக்கோசரமா இல்ல கறிக்கோசரம் வளர்த்துறீங்களா? அழகுக்கு தான் வளர்த்துறோம். அழகுக்கு, ஆசைக்கு அழகுக்கு எல்லாம் தான். எல்லாமே பொறியில வர்ற மாதிரி கீரில் இருக்கு, ரெண்டு அடப்படுத்து இருக்குது. அது போக இது சேவல், அப்புறம் அந்த 2 குஞ்சு பட்டா குஞ்சு இருக்கு. பட்டா குஞ்சு 2 சுத்திக்கிட்டு இருக்கு. ஆமா, அது போக குஞ்சுகள்லாம் நிறைய இருக்குது. இதான் வாத்துகள் எல்லாம் மேயுது. எல்லாமே அதாவது ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் மாதிரி. நாய் இருக்குது, எருமை இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் செட்டுக்கு எத்தனை செலவாயிருக்குங்க? இதெல்லாம் நம்ம செலவு என்னதாங்க, செலவு நம்மளா பார்த்து செய்யறது தான். நம்மளா பார்த்து பண்ணிக்கிறது. சிம்பிளா என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிறதா. 2 பழைய தகரத்தை போட்டு மேல மட்டையை போட்டு, தென்னை மரத்துல உழுவுற மட்டையை தூக்கி மேல போட்டுக்கிறது தான். இப்போ இந்த மாதிரி செட்டெல்லாம் எப்படிங்க, ப்ராப்ளம் எதுவும் வராதா? என்ன ப்ராப்ளம் வருமானு கேக்குறீங்க? இப்போ மழை பெஞ்சுன்னா காத்தெல்லாம் அதிகமா அடிச்சுன்னா, அதாவது மனுஷனோட விலங்குகள் எல்லா சூழ்நிலைக்கு தப்பிச்சு வந்தா தான் தாங்கும். அதுல சில இழப்பீடுகள் வரும், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரப்படியில் எல்லாமே வளர்ந்தா தான் எனக்கு என்னைக்கு செட் ஆகும். ஆமா, மழையாது வெயிலாது எல்லாமே அதுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்துடணும். இப்ப மேல நைட்டு அதுவே ஏறி போய் உள்ள எல்லாமே மேல ஏறி உக்காந்துக்கும், மேல செட்டு மேல தகரத்து மேல ஏறி உக்காந்துக்கும். அப்ப புதுசெல்லாம் அடியில் கீத்து கடையில போய் அதுக்கெல்லாம் ஏறி உக்காந்துக்கும். ஆமா, சரி ஓகே. அப்படியே அந்த நாய்க்குட்டி ஒண்ணு சேல்ஸ் இருக்கு, நீங்க அதையும் பார்த்தா? அது ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குது. இதுல உள்ள ஒண்ணு படுத்துக்கிட்டு இருக்குது. இது செல்ல பிள்ளைங்க, நம்ம செல்ல பிள்ளை முட்டை விடுறக்கு இங்க வந்து படுத்து இருக்குது. இது வந்து கிரிராஜாங்களா? கிரிராஜா அங்க நம்ம வீட்டுல அங்க இருந்துச்சு. இது குன்னத்தூர்ல வாங்கினதானே? என்னதுங்க? குன்னத்தூர்ல வாங்கினதானே? 5 குஞ்சு என்னமோ ஒட்டுக்கா வாங்கிட்டு வந்தீங்கல்ல? அதே அதுல 4 எல்லாம் போயிருச்சு. இது ஒண்ணுதான் செல்ல பிள்ளையாட்ட நம்ம மேல ஏறிக்கிட்டு இப்ப முட்டை விடுறக்கு படுத்து இருக்கணும். முட்டை விடல, இன்னும் விடல. எப்ப வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை முட்டை விடுது? டெய்லி முட்டை விடுது. டெய்லி விடுது. பிள்ளைங்களுக்கு முட்டையாச்சு, டெய்லி விடுது. அதை நல்ல சில பிள்ளையாட்ட உக்காந்தா மேலே ஏறிக்கும், கை தீனி தான் வாங்கி திங்கும். பெருசாலாம் பொறுக்காது, எல்லாத்தையும் தீனி கொடுத்தா பழக்கிட்டோம். அதனால பெருசா பொறுக்காது. மாட்டுக்கு தண்ணி காமிச்சா வந்து ஸ்டாண்ட்ல ஏறிக்கும், தவட்டாளி கொடுத்தா திங்கும். அப்படியே சொகுசா இருக்குது. அது ஒண்ணு கோழிலேயே அது ஒண்ணு சொகுசா நம்ம கிட்ட வாழ்றது. இது ஜெர்மன் ஷெப்பர்டு, ஃபீமேல் குட்டி, நல்ல குவாலிட்டியான குட்டி. நல்லா இதுக்கு தீனி மூட்டை நம்ம 1 கிலோ 350 ரூபா இதுக்குங்களா? ஆமாம், ஒரு மூட்டையே வாங்கி போடுறோம். 10 கிலோ மூட்டையே வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கு. இது என்ன ஒரு 3 to 4 மாதத்து குட்டி தான். 4 மாசம் தான் இருக்கு. ஆமாம், நல்லா இது. சரி, இது நம்ம மெயின்டைன் பண்ண முடியல, கோழி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி, இதையும் பார்த்துட்டு அதையும் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டேன். சரிங்க. சரி, இதை கொடுத்துர்லான்னு. இன்னும் வயசு இருக்குது. இன்னும் ஒரு 8 மாதம் கழிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நாய் பிரம்மாண்டமாக இருக்கும். அது புஸ்கோட்டில் சேருங்க. ஆமாம், நல்ல கால் ஊக்கத்தில் நல்ல இது. வாட்சிங் அருமையாக இருக்கும். கடிக்கவே கடிக்காது, குழந்தையாட்டம் பழகிறதெல்லாம் பழகும். சரி சரி. இப்போ இதை விற்பனைக்கு கொடுத்துர்லான்னு போட்டிருக்கிறோம். இதுக்கு வேக்சின்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க? வேக்சின் ஒரு ஊசி போட்டிருக்குதுங்க. ஒரு ஊசி போட்டிருக்கு. சரி சரி. நீங்கள் போய் வேறு ஒரு ஊசி போட்டுக்கன்னா போட்டுக்கலாம். ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம். ஆமாம், அதெல்லாம் மேக்ஸிமம் நான் ஒரு ஊசி போடுவேன், வருஷத்துக்கு ஒரு தாட்டி தடுப்பூசி போடுவேன், அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் நம்மளாம் என்றைக்குமே ஆரம்பத்தில் வந்து போட மாட்டோம். நாய் நல்ல சைஸு, கால் ஊக்கம் பாருங்க, அந்த அளவுக்கு ஊக்கத்தில் இருக்கணும். நல்லா கால் ஊக்கம் ஜம்முன்னு இருக்கு. ஆமாம். நல்லா ஃபோர்ஸாகவும் இருக்கிறாங்க. ஃபோர்ஸானா பயந்துக்கு தேவை, சூட்டிப்பாக இருக்கும். இதுக்கு என்னென்ன மாதிரி ஃபீடு கொடுத்து வளர்த்திட்டு இருக்கு? இதுக்கு ஒன்று தயிர் சாப்பாடு, பால் சாப்பாடு தான் கொடுப்போம். அப்புறம் அந்த 10 கிலோ 3500 மூட்டை வாங்கி வச்சிருக்கிறேன். அதுலேருந்து ஒரு சாப்பாடு ஒரு நேரம் நம்ம சரியா இல்லைன்னா டபக்குன்னு ஒரு 100 கிராம் 1/4 கிலோ போட்டால் போதும் அதுகளுக்கு. சரி. ரெடிமேடு ஃபீடு அதை போட்டுறோம். அதனால் நமக்கு மெயின்டெனன்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்கிறதில்ல. இப்போ இது நல்லா கழுவி நல்லா கூண்டில் போட்டு நல்லா வச்சோம்னா நாய் பந்தாட்டம் இருக்கும், பொசுன்னு. இது அப்படியே வைக்கப்புல் போட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கே நாய் சூப்பராக இருக்கும். இது வந்து விற்பனை விலை எத்தனை சொல்றீங்க? இது ஒரு 10 ரூபானா கொடுத்துர்லாங்க. ஆனால் இது வாங்கின காசுக்கும் தீனி போட்ட காசுக்கும் 10 பைசா கிடையாது. அதெல்லாம் நான் செலவு பண்ணதெல்லாம் பார்த்தா இதுக்கு ஊர்பட்ட செலவு பண்ணியிருக்கேன். சரி சரி சரி. கொடுக்கணுங்க மேலே அப்புறம் ஏதோ ஒரு முடிவு பண்ணி கொடுத்துட்றது தானே. சரி, ஓகே. 10 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாம். சரி, குட்டி வாங்கினீங்கனாலே 10 ரூபாய்க்கு மேலே எச்சா வரும். சரி, ஓகே. இந்த மாதிரி வேணா உங்களுக்கு இந்த குட்டி வேணுனாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அப்படியே பதிவு முடிச்சிடலாம்.